ரோட்டு பக்கத்துல தார்பாய் விரிச்சு என்னதாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே நினைக்கிறீங்க? இன்னைக்கு குட் ஃப்ரைடே மக்களே. அதனால இங்க போயிட்டு வர மக்களுக்கு எல்லாருக்குமே நாங்க மோரும் மாங்காய் ஊறுகாவும் கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம். வாங்க மொத்த மாங்காய் அறிஞ்சதுட்டு லாஸ்ட் வர என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வாங்க வீடியோக்கெல்லாம் போலாம். அப்புறம் மாங்காய் வெட்டும் போது நான் இல்லையா, அதனால பசங்க தான் போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க. அதுதான் இப்போ காட்டுறோம் போட்டோவை. அதுக்கப்புறம் ஊறுகாய் போடும்போது 2 பக்கெட்ல இருந்த மாங்காவெல்லாம் ஒரு பானைக்குள்ள தட்டி ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு ஒரு பிளான் போட்டோம். அதுதான் இப்போ தட்டிட்டு இருக்கோம். தட்டிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு போய் தான் நாங்க ஊறுகாய் போடுவோம். வாங்க அதை அடுத்து போய் பார்க்கலாம். இப்போ அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரே பானையில இப்போ கொட்டுறோம். ஆனா 2 பக்கெட்ல இருக்கும்போது மாங்காய் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பார்த்தா கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மிளகு பொடியை எடுத்து வறுத்துட்டு இருக்காங்க. ஆனா எதுக்கு வறுக்குறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மாஸ்டர் அந்த மிளகு பொடியை எடுத்து அந்த நம்ம பானையில கொட்டி வச்சிருந்த மாங்காய்க்குள்ள போட்டாங்க. அடுத்து எண்ணெய் வச்சு கிளற வச்சாங்க. என்ன கிளறி கிளறி பார்த்துட்டே இருக்க, கிளறவே முடியல. அடியில இந்த மேல இருந்த மிளகு பொடி அடியில போக மாட்டேங்குது. அடியில பச்சை பச்சை மாங்காவே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம ஏதேதோ பண்ணி லாஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். நான் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணேன், என் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணேன். அடுத்த பொடி பொடியா வகை வகையா பொடி பொடியா எடுத்து போட்டாங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுற போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. அவங்களும் மாஸ்டரும் ஏதேதோ தட்டினாரு. ஆனா என்னதெல்லாம் தட்டினாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா கிளறிட்டும் நல்லா இருக்கும். பசங்க எல்லாம் ஃபன் பண்ணிட்டு ஜாலியா அடுத்தது வினிகர் எடுத்து ஊத்துனாங்க. இஞ்சி மூட்டை பேஸ்ட் போடு போடு கையோட ஜீனி நான் பொடியா டேஸ்ட் பார்க்கணும். சீ கரமா போல இருக்கும். செட் இல்ல தடம் சுத்தி தரது இல்ல. இப்போ இவன் தான் கலரிட்டு இருக்கான். சட்னி 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 இல்லையா அது? வாங்க சட்னி. எனக்கு ஏதோ வேற ஏதோ பட்ட மாதிரி இருக்கு பப்பி கையில. மனத்துல பாருங்க சிரிக்கிறாரு. பாருங்க பாருங்க. அடுத்து இது என்னது? வினிகர் ஊத்துறோம். வினிகரை ஊத்தியாச்சு கைஸ். இது மண்டே மத்து. ஃபைனலி நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். டீமோட லீடர் எடுத்து டேஸ்ட் பண்ணுங்க. உப்பு நல்லா இருக்கு, காரம் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் இனிப்பா இருக்கு. நான் தேவா அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு இது கொஞ்சம் என்ன சொல்லலாம்? இனிப்பு ஓகே. நீ சொல்ல இதெல்லாம் கிளறியாச்சு. அதுக்கப்புறம் பானையோட தூக்கி அடுப்பங்கரைக்கு கொண்டு போயிட்டோம். மாஸ்டர் அப்பதான் தீ பத்த வச்சுட்டு எழுப்பி போனாங்க. நாங்க எடுத்து பானையை கொண்டு அடுப்பங்கரையில வச்சுட்டு நாங்க எங்க பாட்டுக்கு போயிட்டோம். எங்க பாட்டுக்கு எடுத்துட்டு இப்போ மாஸ்டரை டிஸ்டர்ப் பண்ணாம நாங்க எடுத்து எங்க பாட்டுக்கு எடுத்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கடல திடீர்னு மாங்காய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது. பார்த்தா அடி பிடிச்சிருக்கு. அடி தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடி பிடிச்ச கருகி போன மாங்காவெல்லாம் தூக்கி போட்டு மிச்சம் இருந்த எல்லா மாங்காயும் ஒரு பாத்திரத்துல கொட்டினோம். கொட்டிட்டு கிளறி பார்க்கும்போது சரியான மனம். நாங்க யோசிக்கிறோம், நாங்க போட்ட மாங்காய் தானா இது இவ்வளவு மணக்குது அப்படின்னு யோசித்தோம். எப்படியோ அடுத்த நம்ம பசங்க கஷ்டப்பட்டு தூக்க முடியாம அந்த பெரிய பாத்திரத்துல இருந்த மாங்காய் ஊறுகாவை எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்த மக்களே. எவ்வளோ மாங்காய் வச்சுட்டு எங்கெல்லாம் நாய் திருடுதுன்னு பாருங்க. 2 நாயும் சேர்ந்து இப்போ பாருங்க. எவ்வளோ மாங்காய் வச்சுட்டு இன்னும் ஒருங்களும் மாங்காய் தான் வேணும், பக்கத்தில் திருட்டு மாங்காய் தான் வேணும்னு பார்த்தீங்கன்னா என்னத்த சொல்ல பாருங்களேன். வீட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா இவங்களை 2 பேரும் பிடிச்சி அடிங்க சரியா. அடுத்து எங்க பசங்க டான்ஸ் ஆடினாங்க அந்த வீடியோ. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா தயிரை மோரா மாத்தணும். மோரா கலக்கிறதுக்கு தான் பிளான் போட்டு எல்லாமே கலக்கிட்டு இருக்கோம்.
ஃபைனலி மோரை கலக்கி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்தது நாங்கள் பிளான் போட்ட இடத்துல எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்தாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது வேற யாராச்சும் வராங்களான்னு பார்த்தா ஊரில் ஒரு காக்கா கூட இல்லை பாருங்க. எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறோம். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய பேர் வந்தாங்க. நாங்களும் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேர் தான் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்களா மோர் கலக்குறதுனால அப்படின்னு சொல்லிட்டு வாரங்க எல்லாருமே ஓ நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி குடிச்சிட்டே இருந்தாங்க. அவங்க பாராட்டுறது நல்லா இருந்துச்சு கைஸ். எங்களை நல்லா பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே குறை எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஆள் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருந்துச்சா, அதனால கப்பெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ஊற்றி கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மொட்டை போட்டிருந்தான். அவனை வச்சு ஃபன் பண்ணி அவன் தலையில அடிச்சு அடிச்சு விளையாடிட்டு இருந்தோம். சரியான ஒரு ஃபன்னா இருந்துச்சு. அவன் ஒரு ஒரு இது சொன்னான், ஏன்டா மொட்டை போட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, நல்லா சூப்பரா முடி வெட்டிட்டு இருந்தேன், எங்க வீட்டுல வெட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கஷ்டத்தை அப்படியே சொல்லிட்டு இருந்தான். நாங்களும் அப்படியே சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு. அதை அப்படியே வழியில் நிப்பாட்ட வச்சு அதுல பஸ்ல இருந்த எல்லாருக்குமே நாங்க கொடுத்தோம். ஆனா பஸ்ல இருந்தவங்களுக்கு ஃபேஸ் நாங்க காட்ட வேணாம்னு சொல்லிட்டு எமோஜி போட்டோம். நான் உள்ள பஸ் உள்ள ஏறி போயிட்டு கேட்டேன், இந்த எழுத்து கொடுங்க நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. நானும் போயிட்டு எல்லாருக்குமே மோர் கொடுத்து அவங்க பாராட்டினாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பாட்டிலில் கேட்டாங்க. எல்லாருக்குமே நாங்க முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே நாங்க கொடுத்தோம். எல்லா மக்களுமே நாங்க கொடுக்கும்போது ஒரு சந்தோஷத்தோட வாங்கி குடிச்சாங்க. ஆனா யாருமே எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காது, யாருமே அந்த மாதிரி சொல்லலை. நாங்க கொடுத்த கடமைனாலயா எதுவும் தெரியல. ஆனா கடமைக்குன்னாச்சும் வாங்கி குடிச்சாங்க. பாருங்க அவங்க மூஞ்சில ஒரு புன்னகை இருக்கும். அப்படியே சிரிச்சுட்டு எல்லாருமே நான் கொடுங்க, ஊறுகாவும் நல்லா இருக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படியே கண்டக்டர்கிட்ட அப்படியே பேசிட்டு கண்டக்டருக்கா வேணுமான்னு கேட்டு கண்டக்டர்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். அப்படியே எங்க அம்மா தங்கச்சி வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பைக்ல போயிட்டு இருக்கவங்களை எல்லாம் இந்த நிப்பாட்டி அவங்களுக்கு மோர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு டப்பா மட்டும்தான் இருந்துச்சு. அதை தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஊறுகாய் இருக்காரு பார்த்தீங்கன்னா ஊறுகாவும் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க மீதி மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டயர்டாகவே மொபைல் யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆட்கள் வந்துட்டே இருந்தாங்க. நாங்களும் கொடுத்துட்டே இருந்தோம். பாட்டில் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் மோர் அப்படியே காலி ஆயிடுச்சு. அதோட நாங்களும் நிப்பாட்டிட்டு எங்க வேலையை பார்க்க எல்லாருமே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு மொத்தமாக அப்படியே கிளம்பிட்டோம். சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 3 அடுத்த வாரத்தில் வரும்.